ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 26, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஞான கடலான தந்தை இந்த ஞானத்தை பொழிந்து மீண்டும் இந்த பூமியை பசுமையாக்க வந்துள்ளார். ஸ்வர்க்கம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகிறது. நீங்கள் அங்கே செல்வதற்கு தேவ சமுதாயத்திற்கு சொந்தமானவர்கள் ஆகுவது அவசியம். கேள்வி: அதி மேன்மையான குலத்திற்கு சொந்தமான குழந்தைகளாகிய உங்களின் பிரதான கடமை என்ன? பதில்: மேன்மையான ஆன்மீக சேவை செய்வதே உங்கள் தொடர்ச்சியான கடமையாகும். இங்கே அமர்ந்திருக்கும் பொழுதும் உலாவி திரிகின்ற பொழுதும், குறிப்பாக பாரதத்தையும் பொதுவாக முழு உலகையும் தூய்மையாக்குவதும், ஸ்ரீமத்தை பின்பற்றி தந்தையின் உதவியாளர் ஆகுவதுமே அதி மேன்மையான பிராமணர்களின் கடமையாகும். பாடல்: அன்பிற்கினியவருடன் இருப்பவர்கள் மீதே ஞான மழை பொழிகின்றது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தையே ஞானக்கடல் ஆவார். ஆகையால் ஆன்மீக தந்தை அவருடன் இருக்கின்ற இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் எந்த தந்தை? சிவ் பாபா ஆவார். பிரம்மா பாபா ஞானக்கடல் என அழைக்கப்படுவதில்லை. சிவ் பாபா ஒருவரே பரமாத்மாவாகிய பரம தந்தை என அழைக்கப்படுகின்றார். ஒருவர் பௌதிக தந்தையும் மற்றவர் இந்த உலகிற்கு அப்பால் உள்ள ஆன்மீக தந்தையும் ஆவார். ஒருவர் ஷரீரத்திற்கான தந்தை, மற்றவர் ஆத்மாக்களின் தந்தையாவார். இந்த விஷயங்கள் மிக நன்றாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அந்த ஒரே ஒருவரே இந்த ஞானத்தை பேசுகின்ற ஞானக்கடல் ஆவார். அனைவருக்கும் ஒரு கடவுளே இருக்கின்றார். அதே போன்று அவரால் மாத்திரமே இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். எவ்வாறாயினும் சமய நூல்கள், கீதை போன்றவற்றில் மக்கள் வாசிக்கின்ற விஷயங்களும் அவர்கள் செய்கின்ற பக்தியும் இந்த ஞானம் அல்ல. அந்த விஷயங்கள் மூலம் இந்த ஞானம் பொழியப்படுவதில்லை. இதனாலேயே பாரதம் முற்றிலும் வறண்டுவிட்டது. அது ஏழ்மையாகிவிட்டது. மழை இல்லாத பொழுது அனைத்து நிலங்களும் முற்றிலுமாக வறண்டு விடுகின்றன. அது பக்தி மார்க்கம். அதை ஞான மார்க்கம் என அழைக்க முடியாது. இந்த ஞானத்தின் மூலமே ஸ்வர்க்கம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அங்கே பூமி எப்பொழுதும் பசுமையாகவே இருக்கிறது. அது ஒருபொழுதும் வறண்டு போக முடியாது. இந்த கல்வியும் ஞானம் பற்றியது. தந்தையாகிய கடவுள் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து உங்களை தேவ சமுதாயத்தினர் ஆக்குகின்றார். அவரே ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தை என்று தந்தை உங்களுக்கு கூறியுள்ளார். எவ்வாறாயினும் என்னையோ அல்லது எனது கடமைகளையோ அறியாததால் மனிதர்கள் தூய்மையற்றவர்களாகவும் சந்தோஷமற்ற அனாதைகளாகவும் ஆகிவிட்டார்கள். அவர்கள் தொடர்ந்தும் தங்களுக்குள்ளே சண்டையிடுகிறார்கள். ஒரு குடும்பத்தில் தந்தை இல்லாத பொழுது குழந்தைகள் தங்களுக்குள் சண்டையிடுகிறார்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒரு தந்தை இல்லையா என அவர்களிடம் கேட்கப்படுகிறது. இந்த நேரத்திலும் உலகிலுள்ள எவருமே தந்தையை அறிய மாட்டார்கள். அவரை அறிந்து கொள்ளாததால் அதிக சீரழிவு நடக்கிறது. அவரை அறிந்து கொள்வதால் சத்கதி கிடைக்கும். ஒரே ஒருவரே அனைவருக்கும் சத்கதி அருள்பவர். அவர் பாபா என அழைக்கப்படுகின்றார். அவரது பெயர் எப்பொழுதும் சிவன் ஆகும். அவருடைய பெயர் ஒருபொழுதும் மாற்றமடைய முடியாது. மக்கள் துறவரத்தை மேற்கொள்கின்ற பொழுது தங்கள் பெயரை மாற்றுகிறார்கள். ஒரு பெண் திருமணம் செய்யும் பொழுது அவளுடைய பெயர் மாற்றப்படுகிறது. இது இங்கே பாரதத்தில் உள்ள ஒரு வழக்கமாகும். வேறு எந்த இடங்களிலும் இவ்வாறு இல்லை. இந்த சிவ் பாபாவே அனைவரினதும் தாயும் தந்தையும் ஆவார். நீங்களே தாயும் தந்தையும் எனவும் அவர்கள் பாடுகிறார்கள். பாரதத்தில் மாத்திரமே அவர்கள் அழைத்து கூறுகிறார்கள், உங்கள் கருணையினாலேயே பெருமளவு சந்தோஷம் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் கடவுள் கருணை கொண்டுள்ளார் என்றில்லை. இல்லை, பக்தி மார்க்கத்தில் அதிக அளவு சந்தோஷம் இருப்பதில்லை.
சொர்க்கத்தில் அதிக அளவு சந்தோஷம் இருக்கும் என குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். அது புதிய உலகம். பழைய உலகில் துன்பம் மாத்திரமே உள்ளது. மிக நன்றாக மரணித்து வாழ்பவர்களின் பெயர்கள் மாற்றப்பட முடியும். எவ்வாறாயினும் மாயை அவர்களை தோற்கடிக்கும் பொழுது அவர்கள் பிராமணர்களில் இருந்து சூத்திரர்கள் ஆகின்றார்கள். இதனாலேயே பாபா இப்பொழுது பெயர்களை மாற்றுவதில்லை. பிராமணர்களின் மாலை என ஒன்று இல்லை. குழந்தைகளாகி நீங்கள் அதி மேன்மையான குலத்திற்கு சொந்தமானவர்கள். நீங்கள் மேன்மையான ஆன்மீக சேவை செய்கின்றீர்கள். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் பொழுதும் நடந்தும் உலாவியும் திரிகின்ற பொழுதும் குறிப்பாக பாரதத்திற்கும் பொதுவாக உலகிற்கும் சேவை செய்கின்றீர்கள். நீங்கள் உலகை தூய்மையாக்குகின்றீர்கள். நீங்களே தந்தையின் உதவியாளர்கள். தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் உதவி செய்கின்றீர்கள். இந்த பாரதம் மாத்திரமே தூய தேசமாகும். நாங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த பாரதத்தை தூய்மையாக்கி தூய பாரதத்தில் ஆட்சி செய்வோம் என நீங்கள் கூறுகின்றீர்கள். நாங்கள் பிராமணர்களிலிருந்து எதிர்கால தேவர்களாக மாறுகின்றோம். பல்ரூப உருவமும் உள்ளது. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளே பிராமணர்கள் ஆவார்கள். பிரஜாபிதா பிரம்மா அவர்களின் முன்னால் இருக்கும் பொழுதே பிராமணர்களும் இருக்க முடியும். நீங்கள் இப்பொழுது நேரடியாக இவர் முன்னே இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை பிரஜாபிதா பிரம்மாவின் ஒரு குழந்தையாக கருதுகின்றீர்கள். இது ஒரு யுக்தி. இவருடைய குழந்தைகளாக உங்களை கருதுவதன் மூலம் நீங்கள் சகோதர சகோதரிகள் ஆகின்றீர்கள். சகோதர சகோதரிகள் ஒரு பொழுதும் குற்றப்பார்வையை கொண்டிருக்க கூடாது. தந்தை இப்பொழுது ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றார். நீங்கள் 83 பிறவிகளாக தூய்மையற்று இருந்தீர்கள். இப்பொழுது புதிய உலகமாகிய சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமானால் தூய்மையாகுங்கள். தூய்மையற்ற ஆத்மாக்களால் அங்கே செல்ல முடியாது. இதனாலேயே எல்லையற்ற தந்தையாகி என்னை வருமாறு அழைக்கின்றீர்கள். ஆத்மாக்கள் தங்களது சரீரத்தின் மூலம் பேசுகிறார்கள். சிவ் பாபா கூறுகின்றார், நானும் இந்த சரீரத்தின் மூலமே பேசுகின்றேன். வேறு எவ்வாறு நான் வர முடியும்? எனது பிறப்பு தெய்வீகமானது. சத்தியுகத்தில் தெய்வீக குணங்களுடைய தேவர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அசுர குணங்களுடைய மனிதர்கள் இருக்கிறார்கள். இங்கே மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தேவர்கள் என அழைக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு பெரிய பட்டங்களை கொடுக்கிறார்கள். சாதுக்கள் தங்களை ஸ்ரீ ஸ்ரீ என்றும் மனிதர்களை ஸ்ரீ என்றும் அழைக்கிறார்கள். அவர்கள் தூய்மையாக இருப்பதால் தங்களை ஸ்ரீ ஸ்ரீ என அழைக்கின்றனர். உண்மையில் அவர்களும் மனிதர்களே. அவர்கள் விகாரத்தில் ஈடுபடாது விட்டாலும் விகார உலகிலேயே வாழ்கின்றார்கள். எதிர்காலத்தில் நீங்கள் விகாரமற்ற தேவர்களின் உலகில் ஆட்சி செய்வீர்கள். அங்கே அவர்களும் மனிதர்களே. ஆனால் அவர்கள் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்கள். இந்நேரத்தில் மனிதர்கள் தூய்மையற்றும் அசுர குணங்கள் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். கடவுள் எப்படி அழுக்கான தூய்மையற்ற ஆடைகளை கழுவுகின்றார் என குருநானக் பேசியுள்ளார். குருநானக்கும் தந்தையையே புகழ்ந்தார். தந்தை இப்பொழுது ஸ்தாபனையையும் விநாசத்தையும் நடத்த வந்துள்ளார். மற்ற மத ஸ்தாபகர்கள் அனைவரும் ஒரு மதத்தையே ஸ்தாபிக்கின்றார்கள். அவர்கள் மற்றைய மதங்களை அழிக்கவில்லை. மற்ற மதங்கள் தொடர்ந்தும் விரிவடைகின்றன. தந்தை இப்பொழுது அந்த வளர்ச்சியை நிறுத்திவிட்டார். அவர் ஒரு தர்மத்தை ஸ்தாபித்து மற்ற எண்ணற்ற சமயங்களின் விநாசத்தை தூண்டுகின்றார். நாடகத்திற்கு ஏற்ப இது நடைபெற வேண்டும். தந்தை கூறுகின்றார், நான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையை தூண்டுகின்றேன். நான் அதற்கான கற்பித்தல்களை கொடுக்கின்றேன். சத்யுகத்தில் எண்ணற்ற மதங்களின் ஒன்றிலேனும் இருக்க முடியாது. அந்த ஆத்மாக்கள் அனைவரும் வீடு திரும்ப வேண்டும் என்பது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. யாருமே விநாசத்தை தடுக்க முடியாது. விநாசம் இடம்பெற்ற பின்னரே உலகில் அமைதி நிலவ முடியும். சொர்க்கத்திற்கான வாயில்கள் இந்த யுத்தத்தின் மூலம் திறக்கப்படும்.
இந்த மகா யுத்தம், அதாவது மகாபாரத யுத்தம் முன்னைய கல்பத்திலும் இடம்பெற்றது என நீங்கள் எழுதலாம். நீங்கள் ஒரு கண்காட்சியை திறக்கின்ற பொழுது அதை எழுத வேண்டும். தந்தை பரந்தாமத்தில் இருந்து ஸ்வர்க்கத்தை அங்கூர்ப்பணம் செய்வதற்காகவே வந்துள்ளார். தந்தை கூறுகின்றார், தந்தையாகிய ஸ்வர்க்க கடவுளாகிய நான் அங்கூர்ப்பணம் செய்வதற்கு வந்துள்ளேன். எவ்வாறாயினும் நான் அவர்களை ஸ்வர்க்கவாசிகள் ஆக்குவதற்காக குழந்தைகளின் உதவியை எடுத்துக் கொள்கின்றேன். இந்த ஆத்மாக்கள் அனைவரையும் வேறு யார் தூய்மையாக்குவார்? ஆத்மாக்கள் பலர் இருக்கின்றார்கள். இதை ஒவ்வொரு வீட்டிற்கும் விளங்கப்படுத்துங்கள். பாரத மக்களாகிய நீங்கள் சதோப்பிரதானமாக இருந்தீர்கள். பின்னர் 84 பிறவிகள் எடுத்து நீங்கள் தமோப்பிரதானம் ஆகினீர்கள். இப்பொழுது மீண்டும் ஒரு முறை சதோப்பிரதானம் ஆகுங்கள். மன் மனாபவ். நீங்கள் சமய நூல்களை நம்புவதில்லை என கூறாதீர்கள். நாங்கள் சமய நூல்களையும் பக்தி மார்க்கத்தையும் நம்பினோம். ஆனால் இப்பொழுது இரவாகிய பக்தி மார்க்கம் முடிவடைகிறது என அவர்களிடம் கூறுங்கள். இந்த ஞானத்தின் மூலம் பகல் ஆரம்பமாகிறது. தந்தை சத்கதி அருள்வதற்காக வந்துள்ளார். நீங்கள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு பெருமளவு யுக்தி தேவை. சிலரால் இதை மிக நன்றாக கிரகிக்க முடியும், மற்றவர்களால் சிறிது குறைவாகவே கிரகிக்க முடியும். மிக நல்ல குழந்தைகளால் கண்காட்சிகளில் நன்றாக விளங்கப்படுத்த முடியும். தந்தை எவ்வாறு ஆசிரியராகி உள்ளாரோ அவ்வாறே அவருடைய குழந்தைகளும் ஆசிரியர்களாக வேண்டும். சத்குரு உங்களை அக்கறைக்கு அழைத்து செல்கின்றார் என்று கூறப்பட்டுள்ளது. தந்தை சத்திய பூமியை ஸ்தாபிக்கின்ற உண்மையான பாபா என்று அழைக்கப்படுகின்றார். ராவணனே பொய்மையை பூமியை ஸ்தாபிக்கின்றார். இப்பொழுது நாங்கள் சத்கதி அருள்கின்ற ஒரே ஒருவரை கண்டு கொண்டோம். எனவே நாங்கள் ஏன் பக்தி செய்ய வேண்டும்? பக்தியை கற்பிக்கின்ற பல குருமார்கள் உள்ளார்கள். ஒரு சத்குரு மாத்திரமே இருக்கின்றார். சத்குரு அமரத்துவமானவர் என கூறப்பட்டுள்ளது. இருந்தும் பலர் தொடர்ந்தும் குருமார் ஆகின்றார்கள். பலவிதமான குருமார்களும் சந்நியாசி போன்றோரும் இருக்கின்றார்கள். சீக்கியர்கள் அமரத்துவமான சத்குரு பற்றி பேசுகிறார்கள். அதன் அர்த்தம் ஒருபொழுதும் மரணத்தை அனுபவம் செய்யாதவர் என்பதே ஆகும். மனிதர்கள் மரணத்தை அனுபவம் செய்கின்றனர். தந்தை கூறுகின்றார், மன் மனாபவ். அந்த மக்கள், அதாவது சீக்கியர்கள் கூறுகிறார்கள், பிரபுவின் பெயரை உச்சரியுங்கள், நீங்கள் சந்தோஷத்தை பெறுவீர்கள். 2 பிரதான கூற்றுகள் உள்ளன. தந்தை கூறுகின்றார், பிரபுவாகி என்னை நினைவு செய்யுங்கள், பிரபுவின் பெயரை உச்சரியுங்கள். ஒரே ஒரு பிரபுவே இருக்கின்றார். குருநானக்கும் அந்த ஒரே ஒருவரின் பெயரை உச்சரியுங்கள் என கூறும் பொழுது அந்த ஒரே ஒருவரையே குறிப்பிடுகின்றனர். உண்மையில் நீங்கள் எதையும் உச்சரிக்க அவசியமில்லை. சரியாக அவரை நினைவு செய்யுங்கள். இதுவே உச்சரிக்க முடியாத மந்திரமாகும். உங்களின் வாயினால் எதனையும் கூறாதீர்கள். சிவா சிவா எனவும் நீங்கள் கூற அவசியமில்லை. நீங்கள் மௌனதாமத்திற்கு செல்ல வேண்டும். இப்பொழுது தந்தையை நினைவு செய்யுங்கள். உச்சரிக்க முடியாத ஒரே ஒரு மந்திரமே உள்ளது. இதை தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார். மக்கள் பல மணிகளை அடித்து அதிக அளவு சப்தம் செய்து புகழ்ந்து பாடல்களை பாடுகிறார்கள். அவர்கள் பல பாடல்களை பாடுகிறார்கள். ஆனால் அதில் ஒரு பாடலின் அர்த்தத்தை கூட அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஒரே ஒரு தந்தை மாத்திரமே சந்தோஷத்தை கொடுக்கின்றார். அவர் வியாசர் எனவும் அழைக்கப்படுகின்றார். அவர் தன்னிடமுள்ள ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். அவரே சந்தோஷத்தையும் கொடுப்பவர். உங்களுடைய ஸ்திதியானது இப்பொழுது உயர வேண்டும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஏனி படத்தில் வேறுபட்ட கலைகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது எந்த கலைகளும் மீதமில்லை. நான் தெய்வீக குணங்கள் அற்றவர், என்னிடம் தெய்வீக குணங்கள் எதுவுமில்லை என்று கூறப்பட்டுள்ளது. நிர்குண் பாலக், அதாவது தெய்வீக குணங்களற்ற குழந்தைகள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிறுவனம் உள்ளது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகள் மகாத்மாக்கள் போன்றவர்கள்.
அவர்களிடம் எந்த குறைபாடுகளும் இல்லை. மக்கள் பின்னர் அந்த நிறுவனத்திற்கு அந்த பெயரை, அதாவது நிர்குண் பாலக் என்பதை கொடுத்தனர். குழந்தைகளிடம் தெய்வீக குணங்கள் இல்லையாயின் அவர்களின் தந்தையிடமும் அவை இருக்க முடியாது. அனைவரும் குறைபாடுகளை கொண்டுள்ளனர். தேவர்கள் மாத்திரமே தெய்வீக குணங்கள் உடையவர்கள். தந்தையை அறிந்து கொள்ளாததே முதற்தரமான குறைபாடாகும். நச்சு கடலில் தத்தளிப்பது இரண்டாவது குறைபாடாகும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் அரை கல்பமாக தத்தளித்து வந்தீர்கள். இப்பொழுது ஞான கடலாகிய நான் உங்களை பார்க்கடலுக்கு அழைத்து செல்கின்றேன். நான் உங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கின்றேன். அதன் மூலம் நீங்கள் பார்க்கடலுக்கு அழைத்து செல்லப்பட முடியும். நான் இந்த ஆத்மா இருக்கும் இடத்திற்கு அருகில் வந்து அமர்கின்றேன். நான் விடுபட்டு இருக்கின்றேன். எனவே நான் எந்த நேரத்திலும் வந்து போக முடியும். நீங்கள் உடலிலிருந்து பிரிந்து சென்ற ஓர் ஆத்மாவிற்கு உணவு படைக்கும் பொழுது ஓர் ஆத்மாவிற்கே உணவு படைக்கின்றீர்கள். அந்த சரீரம் ஏற்கனவே எரிக்கப்பட்டு விட்டது. அதை பார்க்கவும் முடியாது. அந்த உணவை குறித்த அந்த ஆத்மாவிற்கென விசேஷமாக படைக்கப்பட்ட உணவாகவே நீங்கள் கருதுகின்றீர்கள். அப்பொழுது அந்த ஆத்மா வரவழைக்கப்படுகின்றார். இதுவும் நாடகத்தில் ஒரு பாகமாகும். சில நேரங்களில் அந்த ஆத்மா வருகின்றார், சில நேரத்தில் அவர் வருவதில்லை. சிலர் வந்து தாங்கள் எவ்வாறு உள்ளனர் என கூறுகின்றார்கள். சிலர் வருந்துவதில்லை. இங்கும் கூட ஓர் ஆத்மா அழைக்கப்படும் பொழுது வந்து பேசுகின்றார். ஆனால் அவர் இன்னென்ன இடத்தில் பிறவி எடுத்திருப்பதாக உங்களுக்கு கூறுவதில்லை. நான் சந்தோஷமாக இருக்கின்றேன், நான் ஒரு மிக நல்ல வீட்டில் பிறவி எடுத்துள்ளேன் என்று மாத்திரமே அவர் கூறுகின்றார். இந்த ஞானத்தை நன்றாக எடுத்த குழந்தைகள் நல்ல குடும்பத்திற்கு செல்வார்கள். குறைவாக ஞானம் எடுத்தவர்கள் குறைந்த அந்தஸ்தை பெறுவார்கள். எவ்வாறாயினும் அவர்களும் சந்தோஷமாக இருக்கின்றனர். ஓர் அரசனாக ஆகுவதா அல்லது ஒரு வேலைக்காரனாக ஆகுவதா சிறந்தது? ஓர் அரசனாக ஆகுவதற்கு இந்த கல்வியில் மும்முரமாக ஈடுபடுங்கள். இந்த உலகம் மிகவும் அழுக்கானது. உலகில் சகவாசம் தீய சகவாசம் என அழைக்கப்படுகிறது. ஒரே ஒருவரின் சகவாசம் மாத்திரமே உங்களை அக்கறைக்கு அழைத்து செல்கிறது. மற்ற அனைவரும் உங்களை மூழ்கடிக்கின்றனர். தந்தை ஒவ்வொருவரின் ஜாதகத்தையும் அறிவார். இது பாவ உலகம். இதனாலேயே மக்கள் அழைக்கின்றார்கள், இந்த உலகிலிருந்து அப்பால் வேறு எங்காவது எங்களை அழைத்து செல்லுங்கள். தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, எனக்கு சொந்தமாகுங்கள். பின்னர் எனது வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். இது மிக அழுக்கான உலகம். இங்கே ஊழல் காணப்படுகிறது. நூறாயிரக்கணக்கான ரூபாய்களின் மோசடி நடக்கிறது. தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை ஸ்வர்க்க அதிபதிகள் ஆக்குவதற்காக வந்துள்ளார். ஆகையினால் உங்களுக்கு அளவற்ற சந்தோஷம் இருக்க வேண்டும். உண்மையில் இதுவே உண்மையான கீதையாகும். இந்த ஞானம் பின்னர் மறைந்துவிடும். இப்பொழுது உங்களிடம் இந்த ஞானம் உள்ளது. ஆனால் நீங்கள் அடுத்து பிறவி எடுக்கும் பொழுது அது மறைந்துவிடும். அந்த நேரத்தில் வெகுமதியே இருக்கிறது. உங்களை அதி மேன்மையான மனிதர்கள் ஆக்குவதற்கு தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் இப்பொழுது தந்தையை அறிவீர்கள். அமர்நாத்திற்கு, அதாவது அமரத்துவ பிரபு யாத்திரை செய்பவர்களிடம் சூட்சும உலகில் காட்டப்பட்டுள்ளவர் இந்த சரீர உலகில் எவ்வாறு இருக்க முடியும் என கேளுங்கள். மலைகள் போன்றவை இங்கேயும் உள்ளன. தூய்மையற்ற எவரும் இவ்வாறு அங்கே, அதாவது சூட்சும உலகில் இருந்து பார்வதிக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். அவர்கள் அமர்ந்திருந்து அந்த பனிக்கட்டி லிங்கத்தை தங்களது கைகளினாலேயே உருவாக்குகிறார்கள். அவர்கள் அதை எங்கேயும் உருவாக்க முடியும். மனிதர்கள் பெருமளவில் தருமாறி திரிகின்றனர். சங்கரர் மூலம் தன்னை தூய்மையாக்குவதற்கு பார்வதி எங்கிருந்து சங்கரரிடம் வந்தார் என அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. சங்கரர் கடவுள் அல்ல, அவர் ஒரு தேவராவார்.
மனிதர்களுக்கு அதிக அளவு விளங்கப்படுத்திய பொழுதிலும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்களால் தெய்வீக புத்தி உடையவர்கள் ஆக முடியாது. அதிக அளவு மக்கள் கண்காட்சிகளுக்கு வருகின்றார்கள். இந்த ஞானம் மிகவும் நல்லது. அனைவரும் இதை பெற வேண்டும் என அவர்கள் கூறுகிறார்கள். ஓ, குறைந்தபட்சம் நீங்கள் முதலில் இதை பெற வேண்டும் என அவர்களிடம் கூறுங்கள். அப்பொழுது அவர்கள் தங்களுக்கு நேரமில்லை என கூறுகிறார்கள். யுத்தம் இடம்பெற முன்னர் தந்தை சொர்க்கத்தை திறந்து வைக்கின்றார் எனவும் கண்காட்சிகளில் எழுதி வையுங்கள். விநாசத்தின் பின்னர் சொர்க்கத்திற்கான வாயில்கள் திறக்கப்படும். பாபா கூறுகின்றார், ஒவ்வொரு படத்திலும் பரலோக பரம்பிதா பரமாத்மா திரிமூர்த்தி சிவன் பேசுகின்றார் என்று எழுதுங்கள். நீங்கள் திரிமூர்த்தி என எழுதாத விட்டால் சிவன் அசரீரியானவர் என அவர்கள் கூறுகிறார்கள். அவர் எவ்வாறு ஞானத்தை கொடுக்க முடியும்? பின்னர் விளங்கப்படுத்தப்படுகிறது, இவர் முதலில் அழகானவராக இருந்தார். அவர் ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்தார். அவர் இப்பொழுது அவலட்சணமான மனிதராகிவிட்டார். நீங்கள் இப்பொழுது மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆக்கப்படுகின்றீர்கள். பின்னர் வரலாறு மறுபடியும் இடம்பெற வேண்டும். கடவுளுக்கு மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதற்கு நீண்ட காலம் எடுக்காது என கூறப்பட்டுள்ளது. பின்னர் அவர்கள் ஏணியில் கீழிறங்கி மனிதர்கள் ஆகின்றார்கள். பின்னர் தந்தை வந்து அவர்களை தேவர்கள் ஆக்குகின்றார். தந்தை கூறுகின்றார், நான் வர வேண்டும். நான் ஒவ்வொரு கல்பத்தின் சங்கமத்திலும் வருகின்றேன். நான் ஒவ்வொரு யுகத்திலும் வருகின்றேன் என்று கூறுவது தவறாகும். நான் சங்கம யுகத்தில் வந்து உங்களை புனித ஆத்மாக்களாக ஆக்குகின்றேன். பின்னர் ராவணனை உங்களை பாவ ஆத்மாக்களாக ஆக்குகின்றான். தந்தையால் மாத்திரமே பழைய உலகை மாற்றிய புதிதாக்க முடியும். இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. தந்தையை போன்று ஓர் ஆசிரியர் ஆகுங்கள். இந்த பொய்யான தேசத்திலிருந்து அனைவரையும் மிகுந்த யுக்தியுடன் அகற்றி அவர்களை சத்திய பூமிக்கு செல்வதற்கு தகுதியானவர்கள் ஆக்குங்கள். 2. உலகின் சகவாசம் தீய சகவாசம். ஆகையினால் தீய சகவாசத்திலிருந்து விலகி சத்தியமான ஒரே ஒருவரின் சகவாசத்தில் நிலைத்திருங்கள். உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு உங்களை இக்கல்வியில் மும்முரமாக ஈடுபடுத்துங்கள். ஒரே ஒரு தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களிடமுள்ள அனைத்தையும் ஒரு மறைமுகமான தானியாகவும் புண்ணிய ஆத்மா ஆகவும் சேவைக்காக ஒப்படைப்பீர்களாக. நீங்கள் என்ன சேவை செய்தாலும் தொடர்ந்தும் அதை உலக நன்மைக்காக ஒப்படையுங்கள். பக்தி மார்க்கத்தில் மறைமுகமான புண்ணிய ஆத்மாக்கள் தாம் அனைத்தையும் அனைவருடைய நன்மைக்காகவும் தானம் செய்ய வேண்டும் என நினைப்பார்கள். அதேபோல் உங்களுக்கு தோன்றும் ஒவ்வொரு எண்ணமும் சேவைக்காக ஒப்படைக்கப்பட வேண்டும். உங்களுக்காக எதையும் செய்யும் எந்தவிதமான ஆசையையும் ஒருபொழுதும் கொண்டிருக்காதீர்கள். அனைவருக்கும் சேவை செய்யுங்கள். தடையாக ஆகின்ற எந்த ஒரு சேவையையும் உண்மையான சேவை என கூற முடியாது. ஆகவே உங்களுக்காக எதையும் செய்வதை கைவிட்டு உண்மையான மறைமுகமான சேவையாளராக சேவை செய்யுங்கள். அதன் மூலம் தொடர்ந்து உலகிற்கு நன்மை செய்யுங்கள். ஸ்லோகம். அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படையுங்கள். அப்பொழுது வருகின்ற எந்த ஒரு கஷ்டமும் இலகுவாக இருப்பதை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். அவ்யக்த இஷாரா. ஓர் இலகு யோகியாகி இருப்பதற்கு இறை அன்பை அனுபவம் செய்பவராக இருங்கள். நாளின் ஆரம்பத்தில் அமிர்த வேளையிலிருந்து உங்களின் இதயத்தில் இறை அன்பை முழுமையாக கிரகியுங்கள். உங்களின் இதயம் இறை அன்பாலும் இறை சக்திகளாலும் இறை ஞானத்தாலும் நிரம்பும் பொழுது
உங்களின் பற்றும் அன்பும் வேறு எவரின் மீதும் செல்லாது. தந்தையின் மீது நீங்கள் உண்மையான அன்பை கொண்டிருக்கும் பொழுது உண்மையான அன்பின் அடையாளம் சமமாகவும் கர்மாதீதாகவும் இருப்பதாகும். கராவன்கார் அனைத்தையும் நடத்துபவர் ஆக இருந்த வண்ணம் அனைத்தையும் செய்யுங்கள். உங்களின் மனம், புத்தி, சமஸ்காரங்களின் ஆதிக்கத்தின் கீழ் எதையும் ஒருபொழுதும் செய்யாதீர்கள். ஓம் சாந்தி.